ஏயா நேற்று கூட வராம போயிட்டே ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் பார்த்தையா, ஃபெஸ்டிவல் படம், சோட் அண்ட் பிளட். அப்படின்னா கத்தியும் ரத்தமும், திகில் படம். இதுல என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நடிச்சிருக்கிறது யாரு? நம்ம செபாஸ்டினோ கிரசண்டோ, டபுள் ஆக்ட். அப்போ ஒருத்தனே 2 ஆக்ட் கொடுத்திருக்கான்ற. கரெக்ட். இது இன்னொன்னு என்னன்னா படத்துல 2 ஹீரோயினும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம கிளாண்டினோ மாரி மிஸ், அவளும் டபுள் ஆக்ட். அப்போ அந்த பொண்ணு 2 ஆக்ட் கொடுத்திருக்குதா? அதே அதே. இப்போ எல்லா படத்துலயும் மொட்டை அடிச்சுக்கின்னு வில்லனா நடிக்கிறான ஒருத்தன், அதான் இந்த குண்டிகா மொட்டை வச்சு, அவனும் இதுல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ட் கொடுத்துக்கிறான். இந்த கதையில அப்போ 2 மொட்டை வருது. கரெக்ட். இப்ப கதை எப்படின்னா இந்த ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோ, அதுல இந்த முதல் ஹீரோ மாதிரி இருக்கிற 2வது ஹீரோ என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னனே 2 வில்லன், அதுல இந்த 2வது வில்லன் மாதிரி இருக்கிற முதல் வில்லன் வீட்டுக்கு போயிடுறான். அங்க என்னடான்னா இந்த ஒரே மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொன்னனே 2 ஹீரோயின், அதுல இந்த முதல் ஹீரோயின் மாதிரி இருக்கிறவ 2வது ஹீரோயின் பெட்ல படுத்துறான். இப்போ இது வரைக்கும் புரியுதா? சுபா மேல போ. இந்த ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைய வரும்போது ஒரே இருட்டு, காரணம் பவர் கட். அந்த வீட்டுல இப்ப ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் எரியுது. ஒரே ஒரு மெழுகுவத்தி. நீ இதை நல்லா நோட் பண்ணும், கதைக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு மெழுகுவத்தி. இந்த ஹீரோ என்ன பண்றான், உள்ள கால் எடுத்து வைக்கும் போது பாக்குறான் வெராண்டால 2 நாய்க்குட்டி படுத்துன்னு இருக்குது ஒரே மாதிரியா. பேடிக்கு என்னன்னா அதுவும் டபுள் ஆக்ட். ஏயா நாய் கூட டபுள் ஆக்ட்? நீ ஒரு நாய் 2 குட்டி போட்டுருக்குது, 2 ஒரே மாதிரி இருந்திருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னமோ சலிச்சுக்கிற, நீ கதை கேள்வி. இந்த ஹீரோ உள்ள வரும்போது என்ன பண்றான், இந்த ஒரே மாதிரியா இருக்கும்னு சொன்ன 2 நாய்க்குட்டி, அதுல இந்த 2வது நாய் மாதிரி இருக்கிற முதல் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு உள்ள நுழைய பாக்குறான். நாய் குறைக்கல இல்லையே. நன்றி கெட்ட ஜென்மங்கயா. பிஸ்கெட்டை கொடுத்து நாயை சரி கட்டானே இந்த ஹீரோ உள்ள கதவை திறந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து அப்படியே அடி மேல அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். எப்பா? இப்ப அவன் இன்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான். எனக்கு தான் தெரியும். இந்த ஒரே மாதிரியா இருக்காளுங்கன்னு சொன்ன 2 ஹீரோயினுங்க, அதுல இந்த 2வது ஹீரோயின் பீரோல ஒரு வைரம் ஒண்ணு இருக்குது, அதை எடுக்க வந்திருக்கிறான். அந்த வைரத்தை அவன் எடுக்கும் போது என்ன ஆகுது, நான் சொன்னேன் இந்த ஒரே ஒரு மெழுகுவத்தி அது அணைஞ்சு போடுது. ஏயா நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நியாயமா கேக்குறேன். எல்லாருக்கும் டபுள் ஆக்ட் கொடுத்திய, பாவம் இந்த மெழுகுவத்தி என்னையா படிச்சு அதை மட்டும் சிங்கிளா விட்டுட்ட, அதுக்கு டபுள் ஆக்ட் கொடுக்க வேண்டியது தானே? என்ன கேட்டா அந்த படத்தோட டைரக்டர் கேளு. யாரு? நரிமுசா கலங்குவா. அவனும் டபுள் ஆக்டா? எப்படியா கரெக்டா சொல்லிட்ட நீ தான் எல்லாரையும் டபுள் டபுளா விடுறியா? கரெக்டா. இன்டர்வல் வரைக்கும் நரிமுசா, அதுக்கு மேல கலங்குவா. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு கஷ்டமான இங்கிலீஷ் பேரெல்லாம் உன் வாயில எப்படி நுழையுது? அவ்வளவு பெரிய வாயா? அடப்பையா, நான் 48 வருஷமா இங்கிலீஷ் படம் பாத்துன்னு இருக்கேன். ஏயா நேத்து பெருகிற பொண்ணுகிட்ட 24 வயசு தான் சொன்னேன். ஆமா, ஒவ்வொரு படத்தையும் 2 பேரும் பார்த்தாக்க 24 into 2 48 48 by 2 24, அதுவும் டபுள் தாயா. ஐயோ என்ன ஏயா இப்படி அல்லாட வைக்கிற? சொன்னது உண்மைதான். நான் அந்த போட்டோ கொண்டு வந்துட்டேன்.
நீங்க என்கிட்ட பொய்யே சொன்னதில்லை இல்லையா? அம்மா இறந்துட்டதா சொன்னீங்களே, அது உண்மையா? கழுத்துல மாலையோட உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே, இவங்க யாரு? இவங்க உங்க மனைவி தானே? இவங்க என்ன பெத்த தாய் தானே? சொல்லுங்கப்பா. ஆமா, அவனுடைய தாய் தான். பகிரங்கமா அவங்க உங்க மனைவின்னு சொல்ல பயப்படுறீங்களா? ஊரறியா அவங்களுக்கு நீங்க தாலி கட்டலையா? தாதா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தான் அவ எனக்கு மனைவியானா. ஆனா நீ பிறந்த ஒரு வருஷத்துல சில கசப்பான சம்பவங்கள். தாதா, நான் அதிகமா சொல்ல விரும்பல. உனக்கு தாயாவும் எனக்கு மனைவியாவும் வாழ அவளுக்கு யோகியதை இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஏன் அந்த முடிவை எடுத்தீங்கன்னு கேட்கக்கூடிய தைரியமோ வயசோ எனக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க தானே என் தாய். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா நான் அமைதியா இருக்க முடியும்? என் அன்பை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அது முடிஞ்சு போன அத்தியாயம். பிளீஸ் தயவு செஞ்சு அதை மறந்துரு. எப்படிப்பா முடியும்? ராதா, 1 minute, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சது. நான் வந்துறேன், வரேன். பாருமா, உன் தாய் இருக்கிற கோலத்தை பாரு. பல பேருடைய அணைப்புல கொஞ்சிக்கிட்டு குலாவிக்கிட்டு கேவலம் பேர் புகழுக்காக இந்த அவலமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காளே, சொல்லுமா, இவளை அவன் தாயின்னு கூப்பிட நினைக்கிற? ராதா, நான் அதிகமா பேச விரும்பல. நீ புத்திசாலி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசியா சொல்றேன், ஸ்கூல் வாத்தியார் மகளா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல ஒரு நடிகனுடைய மகளா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? 16 வருஷமா என் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையும் இல்லாம உன்னை வளர்த்த நான் தேவையா? கவர்ச்சியா அலங்காரமா வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இருக்காளே, அவ தேவையா? நானா அவளா? தாயா தகப்பனா? என்னுடைய முடிவே உன்னுடைய பதில்ல தான் இருக்கு. உங்க மகப்பா, உங்க மக. ராதா, எந்த சந்தர்ப்பத்துல நீ அவருடைய மகளா உன்னை காட்டிய கூடாது, அம்மான்னு கூப்பிடவும் கூடாது. டாடி, டாடி, டாட். என்னப்பா, என்ன விஷயம்? மகாலட்சுமி யார் தெரியுமா உங்களுக்கு? எந்த மகாலட்சுமி? அதான் டாடி, சினிமா ஸ்டார். பேரோடும் புகழோடும் இருக்காங்களே, அவங்கதான். அதான் நீயே சொல்லிட்டே பெரிய சினிமா ஸ்டார்னு, அதுக்கு என்னப்போ? அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம அவுட் ஹவுஸ்ல இருக்காரு மிஸ்டர் ராமநாதன், அவரோட மனைவி. என்னடா உளர்ற? ஆமா டாடி, அவங்க 2 பேரும் ஒன்னா நின்னு எடுத்துட்டு கல்யாணம் போட்டவ நானே பார்த்தேன். டாடி, ராமநாதனும் மகாலட்சுமியும் புருஷ மனைவி. இந்த உண்மை எனக்கு மட்டும் இல்ல, ராதாவுக்கு இன்னைக்குதான் தெரியும். ராதா மகாலட்சுமியோட மகளா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் சுரேஷ், அப்போ வாத்தியாரும் அந்த அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? எனக்கு தெரியாதுமா. ஏங்க வாத்தியாரியே விசாரிங்களே. மிஸ்டர் ராமநாதன், என்ன சார், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எஸ், கேட்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
என்கிட்ட என்ன சார் தயக்கம்? அது இல்ல, உங்க குடும்ப சமாஜத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க? என் குடும்பத்தை பத்தியா? நடிகை மகாலட்சுமி உங்களுக்கு மன்னிக்கணும் சார், அத பத்தி நான் பேச விரும்பல. அவங்க உங்க மனைவின்னு சுரேஷ் தான் சொன்னான். உங்க கல்யாண போட்டோ கூட பார்த்தேன்னா எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல சார். 10 வருஷமா உங்கள்கிட்ட பழகிட்டேன். நான் போய் சொல்ல விரும்பல. அவங்க என் மனைவிதான். ராதாவுக்கு 1 வயசா இருக்கும்போது சில காரணங்களால் நாங்க பிரிஞ்சிட்டோம். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க பிளீஸ்.